ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் ஜபாஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா எக் டயட் பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கேன் 3 டேஸு. டே 1ல் எனக்கு 1 kg லாஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி செகண்ட் டே தேர்ட் டே தான் அப்டேட் கொடுக்குறேன். பாருங்கள் எக் டயட்னா என்னன்றதை இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜபாஸ் லைஃப் ஸ்டைலை. மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் நெக்ஸ்ட்டு கொடுக்குற வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட் ஆகும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் இங்கே போட்டிருக்கிற அந்த போஸ்ட் என்னென்னா, நான் வாங்கியிருக்க வெயிட் லாஸ் மிஷினில் எனக்கு இவ்வளோ டார்கெட் இருக்குது, 57 kg பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்கு. அதுதான் போட்டிருக்கேன். டே 1 நான் வாக்கிங் போயிட்டுருக்கேன். பாருங்கள், மார்னிங்கே வாக்கிங் போயிருக்கேன். அதுக்கான அப்டேட் இது. காலையிலே நான் ஒரு 10,000 ஸ்டெப்ஸ் பண்ணிகிட்ருக்கேன் வாக்கிங்கு. அது மார்னிங் எவ்வளோ ஆச்சுன்னா ஒரு 1000, 2000, 3000 பண்ண முடிஞ்சுது. ஏன்னா ஃபஸ்ட் டே இல்லைங்களா, ரொம்ப நாள் கழித்து நான் பண்ணுறேன் வாக்கிங்கு. அதனால் நான் 2000 சம்திங் பண்ணேன். இதில் அப்டேட் கொடுத்துருக்கேன் பாருங்கள். வாக்கிங் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு 2 ரவுண்ட் ஃபாஸ்ட்டு இருக்கணும், நெக்ஸ்ட்டு 2 ரவுண்ட் ஸ்லோ இருக்கணும். அந்த மாதிரி தான் பண்ணணுமேகிட்டே ஒரே முட்டை நம்ம ஃபாஸ்ட் வாக் பண்ணக்கூடாது. பாருங்கள், நான் ஒரு 1900 சம்திங் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 5 to 6 ரவுண்ட் போயிருந்தேன் இந்த பார்க்கில். நான் இந்த 75 kgன்ட்டு மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அது என்னுடைய வெயிட் மிஷின் வாங்கினப்போ ஈவினிங் எடுத்த ரீடிங் அது. பட் நான் வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது எவ்வளோ இருந்தேன்னா 72.6 இருந்தேன். ஃபஸ்ட் டே அது என்னால் ரீடிங் எடுக்க முடியல. ஸ்டார்டிங் நான் 72.6 kg இருந்தேன். இப்போ நான் எக் டயட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். 3 பாயில்டு எக்ஸு, 1 ஆப்பிள் ப்ளஸ் க்ரீன் டீ எடுத்திருக்கேன். இதுதான் என்னுடைய டே 1 பிரேக்ஃபாஸ்ட்டு. இப்போ எக் டயட்னால் என்னன்னு இப்போ சொல்கிறேன் பாருங்கள். அதாவது எக் டயட்டை பொறுத்த வரைக்கும் ஹை ப்ரோட்டீன் இருக்கும், லோ கார்ப்ஸ் இருக்கும், லோ கலோரிஸ். அதுதான் நம்ம என்னன்னா எக் டயட்டுன்னு சொல்கிறோம். இதில் கொலஸ்ட்ரால் கம்மி பண்ணோம். இதனுடைய ப்ளஸ் என்னென்னா வெயிட் லாஸ் பண்ணோம். பட் லாங் டேர்முக்கு எடுத்துகிட்டு போக முடியாது. குறிப்பிட்டு 1 to 7 days ஆர் 10 daysக்குள்ளே மட்டும்தான் பண்ண முடியும். அதை தாண்டி நம்ம பண்ணோம்னா ஹெல்த் இஷ்யூஸ் ஜாஸ்தி வர சான்சஸ் இருக்குது. ஹார்ட் ப்ராப்ளம் வரலாம், கிட்னி ப்ராப்ளம் வரலாம், நிறைய நீ ப்ராப்ளம், அந்த மாதிரி நிறைய இன்க்ரீஸ் ஆகும் நம்மளுடைய டிசீசஸ்ஸு. அதனால் நம்ம 7 days அட்லீஸ்ட் 7 days தான் பண்ணணும். ஏன் சொல்கிறேன்னா, இப்போ நம்ம எக் டயட் பண்ணுறதுனால, இப்போ எக் டயட்னா 3 டைம்ஸும் நம்ம எக் எடுக்கிற மாதிரி 2 times எக்கு, 1 time ஓட்ஸ் இருக்கிற மாதிரி நான் பண்ணியிருக்கேன். இதிலே மெத்தட் 1 மெத்தட் 2 இருக்குது. 3 டைம்ஸும் எக் எடுக்கிற மாதிரியும் இருக்குது. மெத்தடு 2 எப்படின்னா, மார்னிங் எக்கு, லஞ்சுக்கு சிக்கன் ப்ரெஸ்ட்டு ப்ளஸ் நைட்டுக்கு ஃபிஷ்ஷு, அந்த மாதிரி எடுக்கிற மாதிரி இருக்குது. 4 kgs லாஸ் பண்ணலாம். பட் இது எல்லாமே ப்ரோட்டீன் ஓரியன்டாக இருக்கிற வசி நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வரும். அதனால நான் இந்த மாதிரி எடுக்கலை. ஜஸ்ட் ஒரு 3 days ட்ரை பண்ணலாம், நம்மளால் எவ்வளோ கம்மி பண்ண முடியும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த டயட்டை ஃபாலோ பண்ணேன். அதாவது மார்னிங்கு அப்புறம் லஞ்சுக்கு எக்கு ப்ளஸ் ஆப்பிள் எடுத்துக்கணும். நைட்டுக்கு 1 cup ஓட்ஸ், அவ்வளோதான். இது 3 தான் நான் ஃபாலோ பண்ணோம். க்ரீன் டீ மார்னிங், லஞ்சுக்கு, அப்புறம் டின்னருக்கு. தூங்கும்போது ஒன்று வேணால் எக்ஸ்ட்ரா பண்ணிக்கலாம், அப்படி எடுத்துக்கலாம். அவ்வளோதான் இந்த எக் டயட்டுக்கான டிஷ்ஷஸான ரெசிபி. இது இப்போ எப்படி சொல்கிறேன்னா, இப்போ ஒரு ஒன் பாயில்டு எக்குக்கு கலோரிஸ் எவ்வளோ இருக்கும்னா 78 இருக்கும். அப்போ நம்ம 3 இப்போ 18 வச்சுக்கோங்க. 1 பாயில்டு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், 80 கலோரிஸ். அப்போது நம்ம 3 பாயில்டு எடுக்கும்போது ப்ளஸ் ஆப்பிள் எடுக்கும்போது அதுவே 300 சம்திங் கலோரிஸ் வந்துடும். மார்னிங் 300 கலோரிஸ், லஞ்சுக்கு 300 சம்திங் கலோரிஸ், ப்ளஸ் நைட்டில் நம்ம 1 cup ஓட்ஸ் எடுக்கிறோம் இல்லைங்களா, 1 cup ஓட்ஸ்லேயே நம்மளுக்கு 300 ஆல்மோஸ்ட் வந்துடும். நம்ம போடுற அந்த
ஓட்ஸு, வாட்ரு, அப்புறம் அப்படி இல்லைன்னா மில்க்கு. நான் வந்து ஒன் டைம் மில்க் எடுத்திருக்கேன், ஒன் டைம் வாட்ரு போட்டு சால்ட் போட்டு சாப்பிட்ருக்கேன். மொத்தம் 900 கலோரிஸ். நம்ம டயட் பிளானே வந்து எப்படின்னா 900 கலோரிஸ் தான் இருக்கும் எக் டயட்டில். இது வந்து யார் யாரெல்லாம் எடுக்கலாம், யார் யாரெல்லாம் எடுக்கக்கூடாதுன்னா, நார்மல் பீப்புள் எடுக்கலாம். எந்த ஹெல்த் இஷ்யூஸும் இல்லை அப்படின்றவங்க வந்து அட்லீஸ்ட் 7 டேஸ் பண்ணலாம். இல்லை நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்றவங்களாம் ஒரு 3 டேஸ் எடுக்கலாம், அவ்வளோதான். யார் யார் எடுக்கக்கூடாதுன்னா, ப்ரெக்னென்ட் லேடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எடுக்கவே கூடாது. ஹார்ட் டிசீஸ் இருக்கவங்க எடுக்கக்கூடாது. கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்க சுத்தமாக எடுக்கக்கூடாது. இது நம்ம ஜாஸ்தி எடுத்தோம்னா கிட்னி ப்ராப்ளம் வர்றதுக்கு 100% சான்சஸ் இருக்குது. அந்த மாதிரி இருக்குது இந்த இதில். நம்ம ஒரு 3 டேஸ் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம ஃபுட்டில் அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கணும், அவ்வளோதான். ஒரு 3 to 4 kgs லாஸ் பண்ணோமா, மெயின்டைன் பண்ணோமா அப்படின்ட்டு பண்ணணும், அவ்வளோதான் இந்த எக் டயட்டு. ட்ராபேக் ஜாஸ்தி இருக்குது. என்னுடைய ஸ்மார்ட் வாட்சிலே வந்து லன்ச் டைம்லேயே வந்து 8000 நான் ரீச் பண்ணியிருக்கேன். வீட்டில் நார்மலாக நடந்தது, வாக்கிங் போனது எல்லாமே சேர்த்து தான் வந்து 8000 சம்திங் காட்டியிருக்கு. நெக்ஸ்ட்டு ஈவினிங்கும் கொஞ்சம் நடந்திருக்கேன், அதுவும் அப்டேட் பண்ணியிருக்கேன். பின்னாடி பாருங்கள் எவ்வளோன்ட்டு காமிச்சிருக்கேன். நடுவில் நம்மளுக்கு பசிக்கும் போது என்ன சாப்பிட்ணுன்னா, கேரட் சாப்பிட்லாம். நெக்ஸ்ட்டு வந்து குக்கும்பர் சாப்பிட்டுக்கலாம். இது 2 தான் வந்து ஸ்நாக்ஸாக இருக்கும் நம்மளுக்கு. இது நெக்ஸ்ட்டு வந்து நைட்டுக்கு வந்து நான் ஓட்ஸ் வந்து சால்ட் போட்டு வாட்டர் போட்டு நான் வந்து பாயில் பண்ணிவிட்டு சாப்பிட்ருக்கேன், பாருங்கள். இதில் வேணால் வெஜிடபிள்ஸ் கூட கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு சாப்பிட்லாம். நான் வந்து இப்படி சாப்பிட்றதா பிடிக்கும்ன்றவாசி நான் இப்படி எடுத்துகிட்ருக்கேன். நைட்டு தூங்கும் போது பாருங்கள், எனக்கு 11,000 ஸ்டெப்ஸ் வந்து நான் ரீச் பண்ணியிருக்கேன். மறுநாள் காலையில் எழுந்து நான் வெயிட் செக் பண்ணும்போது எவ்வளோ இருந்தேன்னா 71.6, அதாவது 71.6. நான் மொபைலில் நான் நின்றுட்டே எடுத்த வாசி 71.6 காட்டுச்சு. மறுபடியும் நான் செக் பண்ணேன், அப்போ வந்து இந்த அதில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போட்டிருக்கேன் பாருங்க, 71.3 or 4 தான் காமிச்சிருக்கு. டோட்டலாக வந்து நான் வந்து 1 kg லாஸ் பண்ணியிருக்கேன் பர் டேக்கு. அதுதான் வந்து இங்கே அப்டேட் கொடுத்துருக்கேன். இன்னும் மொபைலில் ஃபேட்டு எல்லாமே இருக்குது. இந்த நான் வாங்கியிருக்க அந்த வெயிட் மிஷினில் கொடுத்துருக்க அப்டேட்டு. பட் நான் வெயிட் மட்டும்தான் இப்போ நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன், பாருங்கள். ஜெபாஸ் லைஃப் ஸ்டைலை சப்போர்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம இப்போ 3 டேஸ் எடுத்து நம்மளால் 3 kg வெயிட் லாஸ் பண்ண முடிஞ்சிதுன்னா, நெக்ஸ்ட்டு அதை மெயின்டைன் பண்ணணும். நம்ம நார்மலி ஃபுட்டுக்கே போனோம்னா வெயிட் இன்க்ரீஸ் ஆக சான்சஸ் ஜாஸ்தி இருக்குது. அதை ஃபுட் அப்படியே நம்ம கலோரிஸை மெயின்டைன் பண்ணிகிட்டே வந்தோம்னா கரெக்டாக இது மெயின்டைன் ஆகும் ஃபுல். ஓகே, இதில் இன்னும் வேறு என்ன ட்ராபேக் இருக்குன்னா, நம்மளுக்கு ஹேர் ஃபால் ஜாஸ்தியாக வாய்ப்பு இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. ஹேர் ஃபால் வந்து ஜாஸ்தி ஆகிறதுக்கு அது இப்போ நம்ம மார்னிங் எக்கு, லஞ்சுக்கு எக்கு, நைட்டு டின்னர் வந்து ஓட்ஸ் எடுத்துட்டோம்னால ஹெட்டேக்கும் ஜாஸ்தி இருக்குது. மற்றபடி வெயிட் லாஸ் கண்டிப்பாக ஆகுது, அது கரெக்டாக இருக்குது. இந்த டயட்டை பண்ணுங்கள் அப்படின்னு நான் யாருக்கும் ஃபோர்ஸ் பண்ணலை. இது என்னுடைய தனிப்பட்ட ஒரு அனுபவத்தை தான் நான் வந்து இதில் ஷேர் பண்ணியிருக்கேனே கண்டி, என்னுடைய இதில் ப்ளஸ் மைனஸாக தான் நான் சொல்லியிருக்கேன். பட் வெயிட் லாஸ் ஆகிருக்கு. பட் ஆஃப்டர் டயட் மேலே நம்ம கலோரிஸை மெயின்டைன் பண்ணோம்னா நம்ம லாங் டைமாக இது வந்து கரெக்டாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பை.